அக்ரி இன்ஃபோ நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மாடு வளர்ப்பு முறைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த காலகட்டத்தில் மாடு வளர்ப்பு மூலமாக பெரிய லெவலில் லாபம் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த தொழிலிருந்து நிறையா பேர் வெளியே போய்கிட்டு இருக்கும்போது இவர் எந்த முறைகளை பயன்படுத்தி இந்த மாடு வளர்ப்பில் வந்து லாபம் எடுக்கிறாங்க, அதுக்கு எவ்வாறு உணவு முறைகள்லாம் கொடுக்குறாங்க, அதை எப்படி பராமரிக்கிறாங்க அப்படிங்கிற A to Z எல்லா தகவலையும் அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க வந்துருக்குறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் வந்து இதுக்கு வெறும் தண்ணியை மட்டும் நீங்கள் வைக்கிறீங்களா? இந்த தண்ணியை மட்டும் வச்சா நீங்கள் இதுலேருந்து எப்படி நீங்கள் பால் கிடைக்கும்னு நீங்கள் சொல்கிறீங்க? இதில் காலையில சாயங்காலம் வந்து பருத்தி விதை, அப்புறமா அந்த பேர் வேஸ்ட், தவிடு, அந்த நைஸ் எங்க கூடியது சூப்பர் டிலைக்ஸ், சரி, அதோட சேர்த்து இந்த நெல்லு உண்மைன்னு சொல்றோம். ஓகே, இது எல்லாம் ஒரே டைம்ல போட்டு மிக்ஸ் பண்ணிடுவோம். மிக்ஸ் பண்ணி ஒரு மாட்டுக்கு ஒரு தேவையான அளவு பால், மாட்டை பொறுத்து பால் கறவை கொடுக்கறத பொறுத்து அது கலந்து புட்டு மாதிரி பிசைஞ்சு அப்படியே வச்சிடுறீங்க. ஆமா, அது எவ்வளவு எவ்வளவு கொடுக்குறீங்க அப்படின்னு? அது ஒரு மாட்டுக்கு மாடு, அதான் மாடு அது கொஞ்சம் அதிகமா கொடுத்துக்கிறது, சரி, கொஞ்சம் மீடியமான பால் கொடுக்கு சேனை அப்படின்னா அது கம்மியான அளவா கொடுத்துக்கிறது. ஓகே, இப்போ நமக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து என்ன நினைப்பாங்கன்னா எவ்வளவு அளவு நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பால் மாடு புதுசாக இப்போ தான் கண்ணு இருக்கு, பால் கறவையில் இருக்கக்கூடிய மாடுகளுக்கு ஒரு 7 லிட்டர் பால் கொடுக்க மாடலுக்கு எவ்வளவு நம்ம கொடுக்கலாம்னு நீங்க சொல்றீங்க? அந்த சூப்பர் டிலைக்ஸ் நைஸ் அப்படிங்கிறது அது ஒரு கப்பு, கப்பு மாதிரி ஒன்று நம்ம வச்சிருக்கோம். 1 லிட்டர் கப்பு, 1 லிட்டர் கப்பு, அது ஒரு கப்பு. பீர் வேஸ்ட் ஒரு 300 கிராம். ஓகே, அது போக பருத்தி வந்து ஒரு 200 கிராம். சரி, அந்த மாதிரி. நீங்க வந்து மாடலுக்கு பீர் வேஸ்ட் கொடுப்போம்னு சொல்றீங்கல்ல? ஆமா. இந்த பீர் வேஸ்ட் எதுல தயாரிக்காங்க, என்னென்ன இதுல சேர்க்கறாங்க, நீங்க இது எவ்வளவு நாளா கொடுத்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்களேன். இப்போ ஒரு மாசமா தான் நம்ம ரீசெண்டா கொடுத்துட்டு இருக்கீங்க. இது நல்ல ரிசல்ட் இருக்கா? இது பரவாயில்ல ரிசல்ட். இது மாடுகளுக்கு எதுக்காக வேண்டி நம்ம இந்த பீர் வேஸ்ட் கொடுக்குறது? அது பால் கொஞ்சம் நல்லா அதிகமா கிடைக்கும். நம்ம பீர் வேஸ்ட்டை பார்க்கலாமா? பார்க்கலாம். இது ஒரு பேக்கிங் வந்து எத்தனை கிலோ வெயிட், இது எவ்வளவு ரேட்டுன்னு சொல்லுங்களேன். இது 50 கிலோ வெயிட். ஓகே, பாத்தீங்கன்னா நல்லா மாவா நல்லா இருக்கும். ஓ சரி. இது இந்த நம்ம மக்காச்சோளம் பிளஸ் கோதம்பு அதோட வேஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓ சரி. அந்த பீர் கழிவு அப்படிங்கிறது தான் இது. ஓ பீர் கழிவுன்னு சொல்றாங்க. பீர் ஃபேக்டரியில இருந்து வரக்கூடிய கழிவு, ஃபேக்டரியில இருந்து வரக்கூடிய அந்த கழிவு. ஓ சரி. ஆமா, இது மாடுமே நல்லா கொஞ்சம் விரும்பி தான் சாப்பிடுது. வச்ச உடனே நல்லா சாப்பிடுது புல்லாவுமே. இதோட ரேட் பாத்தீங்கன்னா ஒரு 3-4 விதமா. சரி. இது வந்து 800 ரூபாய். ஓகே, ஆமா. இன்னொன்னு 500, 600 அந்த மாதிரி இருக்கு. அந்த மாதிரி குவாலிட்டியை பொறுத்து இருக்குது. ஓ, இந்த மாடுகளுக்கு வந்து நீங்க இப்ப எத்தனை வருஷமா நீங்க இதுல வந்து இந்த மாட்டு பண்ண வச்சு பாத்துட்டு இருக்கீங்க? ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோல நம்ம பதிவிட்டிருப்போம். ஆமா, இப்போ ஒரு 3-4 வருஷமா அந்த மாடு வச்சு பாத்துட்டு இருக்கீங்க. இதுக்கு முன்னாடி நம்ம அம்மா அப்பா பாத்துட்டு இருந்தாங்க. அவங்க இப்ப வயசானதுனால அவங்க முடியல. சரி, நம்ம டிப்ளமோ சிவில் முடிச்சுட்டு பெங்களூர்ல வேலை பார்த்தான்னு சொல்லியிருக்கோம். ஆமா. அதுக்கப்புறமா இங்க வந்து 4 வருஷமா இதை பாத்துட்டு இருக்கீங்க. 4 வருஷமா பாத்துட்டு இருக்கீங்க. இந்த மாடு வளர்ப்புல வந்து உங்களுக்கு லாபம் இருக்குதா? எந்த மாதிரி பாத்துட்டு இருக்கீங்க? லாபம் இருக்குதான் செய்யுது. நம்ம ஒரு ஆள் போட்டு பண்ணோம்னா அது கொஞ்சம் லாபம் வரும், கொஞ்சம் கம்மியா இருக்கும். இது நானே நம்ம வீட்டமா 2 பேரும் சேர்ந்து பாக்குறதுனால, சரி, இது பிளஸ் விவசாயம் அந்த மாதிரி இது அது எல்லாம் சேர்த்து சரி பாக்குறதுனால ஒரு லாபகரமா இருக்கு. ஓ சரி. அதாவது தவிடு புண்ணாக்கு வைக்கிறது வந்து புட்டு மாதிரி வைக்கும் பார்த்தீங்களா? ஆமா, அது காலையில ஒரு டைம், சாயங்காலம் ஒரு டைம், 2 டைம் நம்ம கொடுக்குறோம். சரி, அது போக இந்த பச்சை வெறும் தண்ணிங்கிறது நம்ம 2 டைம் தான் அதுக்கு முன்னாடி கொடுத்துட்டு இருந்தீங்க. இப்போ வெயில் சீசன் அதிகமா இருக்கிறதுனால, அதிகமா இருக்கிறதுனால குடிக்கிற மாட்டுக்கு எல்லா மாட்டுக்கும் வைக்கிறது, அது குடிக்கிறது வேணும்னா குடிச்சுக்கும், இல்லைன்னா நீங்க எடுத்துறது. ஓ சரி. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம அந்த தவிடு புண்ணாக்கு எல்லாமே தண்ணியோட தான் கலந்து வச்சோம். சரி, வைக்கும்போது அதோட அந்த பேட்டு எசனப்பு வந்து கொஞ்சம் பாலுமே கொஞ்சம் குறைவா தான் இருந்தது. சரி. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம அது கூட அந்த பிள்ளைங்க கூட ஒரு ஷார்ட்டா அதுல வீடியோல போட்டுருங்க. அது வந்து ப்ரூஃபா நம்ம காமிக்கலாம். ஆமா, இதுக்கு முன்னாடி வந்து 36, 35 அப்படிதான் நம்ம பால் இருந்தது. ஓகே, இப்ப இந்த மாதிரி கொடுக்கறதுனால 40 ரூபாய்க்கு ஆவரேஜா ஒரு 39 கிலோ குறையாம வந்துட்டு இருக்குது. ஓ, இந்த மாதிரி மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணும்போது நமக்கு அந்த ஃபேட் எல்லாமே கூடுதுங்கிறதுனால ரேட்டு கூடுது. இதனால நீங்க இந்த பர்பஸ்க்காகத்தான் நீங்க அந்த மாதிரி மெத்தடை வந்து நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே. வேற மாட்டுக்கு தீவன முறைகள் பாத்தீங்கன்னா காலையில நம்ம வந்து ஒரு 10 மணிக்கு பிறகுதான் முதல் சாப்பாடை கொடுக்கறது. தீவனம் 10 மணிக்கு தான் நீங்க சாப்பாடை கொடுக்க ஆரம்பிக்கிறீங்க. காலை டைம். அது வரைக்கும் மாடு என்ன பண்ணும்? அது ஒண்ணு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன். ஓகே, சொல்லுங்க. இப்போ காலையில கொடுக்குறோம்னா அந்த நம்ம உளுந்தஞ்சண்டை அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, உளுந்தம் போட்டு அது சரி அதை வந்து உருவி இந்த இது ஃபுல் பண்ணிடுவோம் 10 மாட்டுக்கு. சரி, பண்ணிட்டோம்னா அதோட சாப்பிட்டா இருக்கும். மத்தியானம் ஒரு டைம் தண்ணி காட்டுறது. ஒரு 2 மணிக்கு அதை சாப்பிட்டு முடிச்சிடும். எல்லா மாடும் சாப்பிட்றோம். இல்லைன்னா அது சாப்பிடாத மாட்டுக்கு, வேற சாப்பிடக்கூடிய மாட்டுக்கு அதை எடுத்து போட்டுருவோம். ஓகே. எடுத்து போட்டோம்னா அடுத்து வைக்கோல் அந்த நம்ம நெல்ல இருந்து வரக்கூடிய அந்த வைக்கோல் கொடுக்குறது.
அது ஒரு கட்டு உடைச்சு போட்டுறது. ஓகே. நம்ம பகல் டயத்துல வந்து ஃபுல்லா காஞ்ச தீவனமா தான் கொடுக்கறது. சரி சரி. நைட்டு வந்து பச்சை தீவனங்கள். ஓ சரி. அந்த நேப்பியர் சூப்பர் நேப்பியர் அப்படின்னு அந்த தட்டை இருக்கும், அதை கட் பண்ணி அதை வச்சிருக்கோம் பாத்தீங்களா? ஆமா ஆமா இருக்கு. ஆமா, அதை போட்டிருக்கோம். ஓ சரி. போட்டு அதையும் ஃபில் பண்ணி போட்டோம்னா நைட்டு ஃபுல்லா சாப்பிட்டா இருக்கும். ஓ சரி. அது ஒரு குறைஞ்சது ஒரு 2-3 மணி வரை சாப்பிடும். சரி. அதுக்கப்புறமா படுத்து ஃபுல்லா அசைப்போடும். அசைப்போடுறதுனால அந்த ஜீரண சக்தி எதுவுமே கோளாறு இருக்காது. ஆமா, மாடுகளும் நல்லா இருக்கும். அது அந்த அசைப்போட்டுட்டே இருக்கும்போது அப்புறம் 6 மணிக்கு நம்ம பால் வச்சுவோம். பால் வச்சு கொண்டாய் வெளியே கொண்டாய் கட்டிட்டு அதை குளிப்பாட்டுறது எல்லாம் பண்ணுவோம். சரி. பண்ணிட்டு அது 10 மணி வரை அந்த ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும். அதனால நமக்கு இதுக்கு ஃபர்ஸ்ட் தீவனம் காலையிலே கொடுக்க மாட்டேன், எப்பவுமே கொடுக்கறது கிடையாது. சரி சரி, அதுதான் காரணம். ஓகே. இப்போ நீங்க வந்து இவ்வளவு நீங்க சிம்பிளா வந்து இந்த மாடுகளை வச்சு பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த மாட்டை வந்து நீங்க வெளியே கொண்டாய் அவுத்து கட்டுறது உண்டா, இல்லைன்னா நீங்க இது செட்லேயே தான் போட்டு வளர்க்குறீங்களா? இல்ல, நம்ம வெளியே கொண்டாய் கட்டுறதுக்கு வந்து கொஞ்சம் அலைச்சல் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு சரி சரி செட்லேயே தான். செட்டு பிளஸ் இந்த மாமரம் நமக்கு அதிகமா இருக்குது, நல்லா இருக்கிறதுனால அது உள்ள நீ கொஞ்சம் கிளைமேட் சீசன் ஒரு மாதிரி இருக்கிறதுனால உள்ளே கட்டியிருக்கேன். ஓ, இல்லைன்னா நீங்க வெளியே கட்டிடுவீங்க? நைட்டு மட்டும் உள்ள தொழுவுல கட்டுவேன், மற்ற டைம் பகல் ஃபுல்லா நிழல்ல வெளியே மாமரத்துக்குள்ள கட்டிடுது. ஓகே ஓகே. அதையும் கூட ஒரு அலி மாதிரி நம்மளே செட் பண்ணிருக்கீங்க. ஆமா, பார்த்தோம். அந்த இதுலேயே வந்து மாடு எல்லாமே எடுத்துக்கிடுது. ஆமா, இருக்கிறத வச்சு நீங்க சிம்பிளா முடிச்சு நல்லா பார்த்துட்டு இருக்கீங்க. சரி. ஆரம்பத்தில் வந்து இந்த மாடு வளர்ப்புல வந்து உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சா இதை வளர்க்குறதுல? அதுல இருந்து நீங்க என்னென்ன வந்து திருத்திக்கிட்டீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். ஆரம்பத்தில் வந்து இந்த சினை பிடிக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு இதாக தான் இருந்தது. சினையை பிடிக்காது. ஒரு சில மாடெல்லாம் அந்த மாடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கு சினையை பிடிக்காம இருந்தது முதல்ல வாங்கின புதுசில். சரி சரி. அப்புறமா இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஒரே டயத்தில் ஊசி போட்ட ஃபர்ஸ்ட் டைமே சினை ஆயிட்டு. ஓகே. அது என்னன்னா ஒரு ஈனி நம்ம கண்ணு போடுறதுல இருந்து ஒரு 40-45 நாள் வரை அந்த எள்ளு புண்ணாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. எள்ளு பிளஸ் எள்ளு புண்ணாக்கு அதை கொஞ்சம் கண்டினியூவா கொடுத்துட்டு இருந்தோம்னா அதோட கர்ப்பப்பையெல்லாம் நல்லா கிளியர் ஆகுமா. ஓ சரி. உள்ள ஏதாவது டஸ்ட் அந்த அசடு ஏதாவது இருந்தாலும் கிளியர் ஆகி வெளியே வந்தோம்னா அது முதல் சினை ஊசி போடும் போதே நல்லா பிடிச்சிரும். ஓகே அப்படின்னு. சரி சரி சரி. அதுக்கப்புறமா அந்த உண்ணியெல்லாம் இருக்கும் மாட்டுல. சரி. அது கொஞ்சம் அதிகமா பரவ விடக்கூடாது. பரவ விட்டாலும் அது வந்து அதனுடைய ரத்தத்தை எல்லாம் சாப்பிடும். மாட்டுக்கு தேவையான சக்தி வந்து கொஞ்சம் மெலிஞ்சிட்டே போறதா இருக்கும். ஓ சரி. அதனால அது ஒரு 6 மாசத்துக்கு ஒருக்கா அது உண்ணி ஊசி போட்டுருவோம். ஓகே. ஆமா. வேற இந்த மாதிரி ஏதாவது குடல் புழு மருந்து? ஆமா, அந்த கிருமி மாத்திரை அப்படின்ட்டு ஒரு மாத்திரை வந்து 80 ரூபா. ஓகே. கொஞ்சம் பெரிய சைஸ்ல இருக்கும். கண்ணுக்குட்டி கொடுக்கறதுனா அரை மாத்திரை கொடுக்கணும். சரி. அது ஒரு 6 மாசத்துக்கு ஒருக்கா அது கொடுக்கறதுனால மாடு வந்து மெலிவு இல்லாம நல்லா இருக்கும். சரி. இந்த மாடு மொத்தம் நீங்க எத்தனை மாடு இப்போ விட்டுருக்கீங்க அப்படிங்கிறது? இப்போ நம்மகிட்ட 10 மாடு நிக்குது. 10 மாடு. இந்த 10 மாடுகள்ல இருந்து நீங்க வந்து எவ்வளவு பால் நீங்க இப்போ டெய்லி மார்க்கெட்டுக்கு வந்து நீங்க மார்க்கெட்டுக்கு அனுப்புறீங்களா, இல்லைன்னா டேரக்டா விற்கிறீங்களா, இல்லைன்னா பண்ணைக்கு அனுப்புறீங்களாங்க? நம்ம பண்ணைக்கு அனுப்புறோம். எவ்வளவு ரேட்? அந்த சென்டர் மிஷின் மாதிரி நம்மளே வச்சிருக்கிறோம். ஓகே. அந்த சின்ன பில்லு டெய்லி பில்லு வந்துடும். ஓகே. அதுல வந்து என்ன எசனப்பு பேட்டு என்ன இது இருக்கோ அதை பொறுத்த ரேட்டு நமக்கு உடனே கிடைச்சிரும். அதனால டேரக்டா இது பண்ணைக்கு போறதுனால நமக்கு இன்னும் கொஞ்சம் லாபமா இருக்கும். இப்போ இதே ஒரு கறக்கிறவங்களுக்கு வியாபாரிக்கு ஊத்தணும் அப்படின்னா அவங்களுடைய பெட்ரோல் சார்ஜ் செலவு எல்லாம் இருக்கலாம். ஆமா. அதனால அவங்க ஒரு கமிஷன் வச்சு தான் நம்ம வாங்குவாங்க. ஓகே ஓகே. அதனால நம்ம டேரக்டா பண்ணைக்கே கொடுப்போம். பண்ணைக்கு நீங்களே அப்ப கறந்து நம்மளே கறந்து கொடுக்குறது. ஓகே சரி. வேற ஆள் அந்த எதுவும் கிடையாது. நீங்க எதுவும் ஆள் இதுக்கு இந்த 10 மாடலுக்கு எதுவும் ஆள் எதுவும் போட்டு பாக்குறீங்களா, இல்ல நீங்களே பாத்துறீங்களா? ஆள் எதுவும் கிடையாது, நம்மளே பாக்குறதா. நீங்களே வீட்டை மறந்து சேர்ந்து பாத்துக்கிறோம். சூப்பர். சரி சரி. இதில் வந்து உங்களுக்கு ஆவரேஜுக்கு ஒரு மாத வருமானம்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? ஒரு 60 ரூபா அந்த மாதிரி வரும் மாதம். அந்த 10 மாடுகளை வச்சு ஒரு 60,000 ரூபா கிடைக்கும். ஓகே சூப்பர். வெளியே போய் போவோம் நம்ம சிவில் இன்ஜினியர் அப்படின்ட்டு நமக்கு கம்பெனியில் போய் வேலை பார்த்தாலும் அதோட சம்பளம் அதிகமாக தான் கிடைக்கும். ஆனால் அங்கே வந்து மைண்டு டார்ச்சர் அதிகமாக இருக்கும். ஓகே. ப்ளஸ் ரெஸ்ட்டுங்கிறதே இருக்காது. நைட்டாக நமக்கு டார்கெட் கொடுத்துருவாங்க. இது அப்படி கிடையாது, நம்ம வேலை நம்ம எப்போனாலும் பார்த்துக்கலாம். ஃப்ரீ மைண்டோட ரிலாக்ஸாக இருக்கலாம். ஓகே ஓகே ஓகே. கரெக்ட். சரி சரி சரி. பரவாயில்ல. நீங்கள் இவ்வளோ நேரம் வந்து மாடுகள் வந்து எந்த முறையில் நம்ம வளர்க்கணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ஆரம்ப கட்டத்திலேருந்து கடைசி வரைக்கும் தெளிவாக சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய தகவலுக்கு வந்து மிக்க நன்றி. ஓகே.